சோதிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கடைசியில் வந்து டைமும் இல்லை அப்படின்ட்டாங்க, வேறு வழியும் இல்லை. அதனால் ஏற்கனவே நான் சொன்ன விஷயந்தான், அதாவது எந்த பூவோட வாசமும் வந்து காற்று எந்த திசையில் வீசுதோ அந்த திசையில் தான் பயணிக்கும் எந்த பூவோட வாசனமும். ஆனால் ஒரு பூவோட வாசம் மட்டும் காற்றுக்கு எதிர் திசையிலையும் கூட வாசம் வீசும். அது என்னன்னா ஒரு மனிதனுடைய நட்பண்பு அப்படிங்கிறது தான். இது ரவி மரியா அவர்களுக்கு பொருந்தும். என்னென்னா, இங்கே வந்து பேசின செல்வமணிலேருந்து இன்னும் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் வந்து அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு அடுத்தவங்களுக்கு உதவும் அந்த பெருந்தன்மையான அந்த குணம், அவர் என்ன ஹெல்ப்பெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது வந்து சொல்ல சொல்ல கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் அவர் அதிகமாக பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா சங்கத்தில் மட்டும்தான் பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, மற்றபடி அதிகமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இங்கே இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் சொல்ல 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 அவருடைய நல்ல குணாதிசயங்கள், பார்க்குறது கொஞ்சம் கரடு முரடாக இருப்பார், பேசுகிறது சில நேரங்களில் கரடு முரடாக தான் இருப்பார், ஆனால் அவருடைய கேரக்டர் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் நானும் அவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் இப்போது கதையின் நாயகனாக வந்து நடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவரே சிரத்தை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்ததுனால அவசியம் அதில் வந்து கலந்துக்கணுன்னு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பழக்கருப்பியா சார், நாஞ்சில் சம்பத் சார் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவங்களுடைய தமிழை கேட்கணும் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அவங்க யூடியூப்பில் அங்கே இங்கேயெல்லாம் பேசும்போதெல்லாம் அவ்வளோ ஆனந்தமாக, ஏன்னா எல்லாருனாலையும் இலக்கண தமிழ் அவ்வளோ சுத்தமாக பேச முடியாது, இவங்கெல்லாம் அவ்வளோ சிறப்பாக பேசுகிறவங்க. ஸோ இந்த இதில் வந்து ஒவ்வொருத்தரும் பேசும்போது கேமராமேனுடைய ஒரு தனித்தன்மை எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு, அவர் எந்த அளவுக்கு ப்ரொடியூசருக்கு உதவியாக இருந்திருக்காரு அப்படின்னு பேசினாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அவர் எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்பாக இருந்திருக்காரு அப்படின்னு பேசினாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா நடிகர்களுக்கும் எனக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மெயினாக வந்து இது எல்லாம் பேசும்போது சென்சாரை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சென்சார்னா எனக்குன்னு பொம்பளையில் தனியாக சென்சாருக்கு அனுப்புனாங்க. என்னோடய படத்துக்குன்னு சொன்னோம்னா 4 பொம்பளைங்க ஒரு ஆம்பளை தான் வருவாப்புல. அது இவங்கெல்லாம் சென்சாரை பற்றி பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் மௌனகீதங்கள் ஒரு சீன் வச்சேன். ஆஃபீஸுக்கு புறப்பட்டு இருக்கும்போது அவன் பொண்டாட்டி சுகுணா சரிதா வந்து என்னங்க அப்படின்னு குடிச்சிட்டப்ப தான் வந்துருப்பாங்க, இந்த ஊக்கு மாட்ட முடியாது, அதனால் வந்து என்னங்க கொஞ்சம் இந்த ஊக்கு மாட்டி விடுங்க அப்படின்னு. அவன் ஆஃபீஸுக்கு போன நேரத்தில் அதை காண இதை காண தேடிக்கு இப்போ வந்து இதை மாட்ட அதை மாட்டேங்கிற, அடடா கழட்டுறதுனா மட்டும் ராத்திரியில் எவ்வளோ வேகமாக கழட்டுறீங்க. இது அந்த பொம்பளையை பிடிச்சிக்கிட்டாங்க. இல்லை அது சரியா இல்லை, என்ன சரியா இல்லைன்னு. டபுள் மீனிங், இது டபுள் மீனிங் எல்லாம் டைரக்ட் மீனிங் ஒரே மீனிங் தான், இதில் என்ன டபுள் மீனிங் எனக்கு புரியலையே அப்படின்னு. இல்லை இது எப்படி அப்படின்னு, ஏம்மா இது என்ன புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே தானேம்மா பேசிக்கிறாங்க, ரோட்டில் போகிறவங்க யாரோ ஒரு பொம்பளைகிட்ட போய் பேசணுமா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே அந்தரங்கமாக அவங்க 2 பேரும் மட்டும் பெட்ரூமில் இருக்கும்போது பேசிக்கிறாங்க, இதில் என்ன தப்பு, நீ எதாவது கொடுக்குறதுனா யூஏ ஏதாவது ஒன்று கொடு, ஆனால் இது பண்ணக்கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது, அது எப்படி நீங்கள் வந்து அது சொல்லலாம் அப்படின்னு. இல்லை நீங்கள் 3 நாள் மேட்டர் தான் வச்சுருக்கீங்க, ஆமாம்மா நாட்டில் நடக்கிறது போல வச்சுக்கிட்டு தான் இருக்க முடியாது, அதுக்கு என்ன பண்ணுறது, இல்லை ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே, நான் சின்ன வயசுலேருந்து என்ன பார்த்துட்ருக்கணும் அது இது பண்ணுறேன். இல்லை நீங்கள் 3 நாள் கழித்து வந்து சினிமா கூப்பிட்டு போனேன், ஏன்டி அப்பா சொல்ல வேண்டியதானே, அது கடையில் வாங்கி கொடுத்தேன்னு அப்பா சொல்ல வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இது ஒன்றுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஆமாம்மா பொம்பளைக்கு கோபம் வரத்தான் செய்யும், அவங்க என்ன நினச்சாங்க ஏதோ பிரியமாக வந்து வெளியூர்லேருந்து வந்து என்ன கூப்பிட்டு போகிறான்னு நினச்சா, இந்த மேட்டருக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எந்த பொம்பளைக்கு தாங்கிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சினிமாவில் வந்து சில காட்சிகள் வந்து வருதுங்கும்போது நேச்சுரலாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது போராடி வந்து பண்ணிடலாம். பட் இவங்க இந்த டைப் இல்லை, ராம்தேவ் வந்து இப்போ வச்சுருக்கிறது வந்து பொலிட்டிக்கலாக வந்து வச்சுருக்காரு. அதனால் நான் அதிகமாக அந்த மாதிரி பொலிட்டிக்கல் இதில் போகணும், நம்ம பொலிட்டிக்கல் எல்லாம் இதுதான் குடும்ப மேட்டரில் தான் இருக்கும் என்னோடது. ஸோ அதனால் சென்சாருக்காக ஒன்றும் யோசனை பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை, எப்படி இருந்தாலும் அந்த போராட்டம் வரத்தான் செய்யும், அதில் எப்படியும் போராடி ஜெயிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவர் பேசும்போது
நமக்கு ஒரு டெம்டேஷன் வர அளவுக்கு ஒவ்வொருத்தர் பற்றியும் சொன்னார் ராம்தேவ். இவரை பற்றி அவரை பற்றி எப்படியெல்லாம் கூப்பிட்டோம், இப்படியெல்லாம் நடிக்க வச்சோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதில் அவருடைய டேலண்ட்டு தான் தெரியுது. எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஐஸ் பண்ணி அவர் நடிக்க வச்சுருப்பாருன்னு. இதில் 2 பேர்த்துக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது. ஒன்று தயாரிப்பாளர் சரவணன் அவர்களுக்கு. என்னென்னா, அவர் ஒரு படம் நின்று போச்சு அப்படிங்கும்போது இது நமக்கு தேவையா அப்படின்னு நினைக்காம, ஐயோ ஒருத்தன் கஷ்டப்படுறான், பாதியில் நிறுத்திடணும், இதை எப்படியாவது நம்ம கரையேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிராட் மைண்டோட அவர் வியாபாரம் அப்படிங்கிறது மட்டும் நினைக்காம, ஒரு மனிதன் ஒன்று ஆரம்பிச்சுதான் இவ்வளோ தூரம் ஆகிருக்கு, சரி நம்ம எப்படியாவது கரையேற்றி விடுவோம் அப்படின்னு சொன்னது அவருக்கு. அப்புறம் இதுக்கு விநாயகர் சொல்லி போட்டது நம்மால் யார் ரங்கநாத் முதல்ல கதையை சொன்னோடனே அவர் சந்திரசேகர் சார்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர்கிட்ட சொல்லி எல்லாமே சொல்லி, ஸோ ஒரு சிறப்பான படத்துக்கு இவங்க எல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க சொன்னதில் வச்சு, அவங்க பேசுனது வச்சு படம் கழட்டிக்கலாம். கண்டிப்பாக இந்த நேரத்தில் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையர் படம் வந்தது அப்படின்னு சொன்னோம்னா எதிர்பார்ப்பு கூடுதலாக தான் இருக்கும். அது சிரிச்சுக்கிட்டு காமெடியாக சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ரவி மரியா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் கேரக்டர் படத்துட்டு இப்படி என்னன்னு தெரியல, பட் இங்கே எல்லோரும் பேசுனதை வச்சு அவர் கேரக்டர் பார்க்கும்போது அதுவே அவருக்கு பெரிய பேரும் புகழையும் வாங்கி கொடுக்கும். அவர் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரவி மரியா மிகச்சிறந்த ஒரு பண்பாளன், நல்ல நடிகன் மட்டுமல்ல, மிகச்சிறந்த பண்பாளன், நட்புக்காக எதையும் செய்யக்கூடிய மிகச்சிறந்த மனிதன். ஏன் சொல்லனா, அவர் சினிமாவில் ஒன்றா பணம் கொடுக்குற மாதிரி நடிச்சிருக்கலாமே தவிர உண்மையில் எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனசுடைய ஒரு நடிகன், நல்ல மனதுடைய இயக்குனர், நல்ல மனதுடைய படைப்பாளி. ஒரு சமயம் நாங்கள் டைரக்ஷன் பிரசிடெண்ட் செக்ரட்டரியாக இருக்கும்போது எங்கள் உறுப்பினர் எல்லாருக்குமே பொங்கல் தீபாவளிக்கு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ், ஸ்வீட்ஸு இது போல் எல்லாருக்குமே கொடுப்போம். இப்போ யாராவது ஒருத்தரை நன்கொடையோ அது மாதிரி பண்ணி இது பண்ணிட்டுருவோம். ஒரு தடவை வெளியே யாரையும் கேட்க மாட்டான், நம்ம யாரையாவது ஒருத்தர் பண்ணலாம் அப்படின்போது நான் இவங்ககிட்ட சொன்னேன், ரவி மரியா கிட்ட, ரவி நீ எதாவது பண்ண முடியுமாண்ணா? சார் எவ்வளோ சார் பண்ணுவேன்? ஒரு 15 லட்ச ரூபா தேவைப்படுறாண்ணா. உடனே நான் பண்ணிடுறேன் சார். நான் சொன்னே, நீ பண்ணுறா, நாங்கள் ஏதோ ஒரு படத்துக்கு உன்னை ஹீரோவை போட்டால் இந்த படத்தை நான் வாங்கி தந்துடுறேன். நான் வாங்கி தரல, ஆனால் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனே அன்னைக்கே அந்த பணத்தை கொடுத்தேன். பணம் கொடுத்தேன்னு கூட இது வரைக்கும் யாரும் சொல்லலை. அதனால் சினிமாவில் நடிக்கிறான், பணம் கொடுக்குறாங்க நடிக்கிறதா நினைக்காதீங்க. அது ஒன்றும் திரையில் இருக்கலாம், ஆனால் தரையில் அவன் 15 லட்ச ரூபா வாங்கும்போதே, அதாவது 1 கோடி ரூபா வாங்கும்போது 10 லட்ச ரூபா பணம் கொடுக்கறது, உதவி பண்ணுறதுங்கிறது வேற விஷயம். ஆனால் பணம் 10 லட்ச ரூபா பணம் வாங்கும்போதே 15 லட்ச ரூபாயை இயக்குனர் சங்க உறுப்பினர்களுக்காக நன்கொடை கொடுத்தவர் இயக்குனர் ரவி மரியா. அந்த அளவுக்கு நட்பும் நல்ல மனசும் கொண்டவர். அவர் மக்கள் தலைவான்னு இன்னைக்கு ஒரு ஹீரோவாக வந்திருக்காரு. எவ்வளோ பயம் பாருங்க, கதாநாயகன் சொல்லிவிடாது, கதைக்கு நாயகன். ஏன்னா ஹீரோவா வில்லனா காமெடினா வண்டி ஓடிட்டு இருக்குது, யாரும் கெடுத்துடக்கூடாதுன்ற பயம். அந்த பயம் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சாங் பார்க்கும்போது உண்மையிலேயே மியூசிக் டைரக்டர் 2 சாங் தான் அங்கே பார்த்தோம். ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் வெளியே வரத்துக்கு உண்டான பிரசவிப்பதற்கான ஒரு நல்ல களமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. துளசிராமனுக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டராக வருவீங்க, அந்த இது தெரியுது அவங்க பார்த்தும்போது. அதுபோல் என் ட்ரெய்லர் ஏன் போடலன்னு கேட்டேன். இல்லை, சென்சார் பண்ணேன். பொதுவாக பிரிவு தேட்டரில் போடும்போது யாரும் சென்சார் பண்ணுறதில்ல. அது கொஞ்சம் பார்க்கும்போது இது ஒரு வில்லங்கமாக இருக்குன்னு நினச்சா கொஞ்சம் பிரிவு தேட்டரில் பயப்படுவாங்க. அப்போ பிரிவு தேட்டரில் பயப்படுற அளவுக்கு அந்த படம் இருக்கு அப்படின்னு தெரியுது. அதனால் பரவாயில்ல ரவி, நீங்கள் நாளைக்கு தலையாவும் பயப்பட வேண்டியதாக இருக்குது, மக்கள் தலையாவும் பயப்பட வேண்டியதாக இருக்கு. 15-12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தலைவாவும் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. இன்னைக்கு வந்திருக்க மக்கள் தலைவாவும் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு. உண்மையே நான் படம் பண்ணும்போது அந்த ஒரு நெருக்கடி எங்களுக்கு இல்லை. பிரிவு தேட்டரில் படம் போகும்போது சென்சார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மக்களாட்சி படம் எடுக்கும்போதெல்லாம் நீங்கள் அன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்ஷியலான படம். அந்த படம் எடுக்கும்போது எனக்கு எந்த விதமான பயமும் அச்சமும் இல்லை. ஏன்னா ஒரு உண்மையாகவே கொஞ்சம் சுதந்திரம் இருந்த மாதிரி நான் உணர்றேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற படைப்பாளிகளுக்கு
கண்ணுக்கு தெரியாத ஒரு பயம் வந்து சூழ்ந்து நிற்குது. இது படம் பண்ணலாமா, படம் பண்ணால் ரிலீஸ் பண்ணுவாங்க, சென்சார் பண்ணுவாங்களா, சென்சார் பண்ணால் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்களா, மத்திய அரசாங்கம் இந்த படத்தை சென்சார் பண்ணுமா, அப்படி பண்ணி வெளியே வந்தால் மாநில அரசாங்கம் இந்த படத்தை திரையரங்க வெளியிடவே அனுமதிக்குமா, இது மாதிரி பல்வேறு சென்சார்கள் அப்படி வெளியே வந்துட்டா இங்கே இருக்கிற ஜாதி கட்சிகளோ இல்லை வந்து மத கட்சிகளோ அவங்க ஏதாவது வந்து இதை பிரச்சனை பண்ணி படத்தை நிறுத்திடுவாங்களா. இப்போ ஒரு படைப்பாளி தன்னுடைய உண்மையை சொல்கிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்குன்னா, இன்றைக்கி உண்மையை தவிர எது ஒன்றாலும் திரையரங்கில் பேசலாம், திரையில் பேசலாம். உண்மையை பேசினா மட்டும்தான் அந்த திரைப்படம் வெளிவருது கஷ்டம். பொய்யை பேசலாம், கற்பனையை பேசலாம், ஆபாசத்தை பேசலாம், அருவறுப்பை பேசலாம், வன்முறையை பேசலாம், கலாச்சார சீர்குலைவை பேசலாம். ஆனால் உண்மையை பேசினா அந்த திரைப்படம் இந்தியாவில் வெளியாகிறது ரொம்ப கஷ்டம். அதை நான் உணர்ந்து அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் அந்த ட்ராக்லேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு படம் எடுத்து 14 வருஷம் வனவாசம் போன மாதிரி என்னுடைய குற்றப்பத்திரிகை திரைப்படம் ஒரு 14 வருஷம் வனவாசம் போய் என் வாழ்க்கையே திசை மாற்றி அது மாதிரி படங்களை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே மாற்றி அமைச்சது. ஆனால் இன்னைக்கு இது படம் பார்க்கும்போது ஒரு காமெடியாக அது அதுக்கப்புறம் படைப்பாளிகள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த எப்படி விஷயத்தை கொஞ்சம் கவர் பண்ணி அது வெளியே சொல்கிறது அப்படிங்கிறத வந்து மக்கள் தலைவர் மாதிரி படங்கள் மூலம் அதை வெளியே கொண்டு வரதுக்கு இயக்குனர் பேசும்போதே அவரே பயங்கரமாக ரசி வந்து அப்போது ஒருத்தரை பற்றி பேசும்போது அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி பேசுகிறார். இவங்க எப்படி இருக்காங்க, நாஞ்சல் சம்பத்து குழந்தை இல்லை, டைரக்டர் குழந்தை மாதிரி பேசி அவங்ககிட்ட எப்படி வேலை வாங்கியிருக்காரு இப்போ நல்லா தெரியுது. அதான் ஆடி கறக்கொண்டி மாட்டை ஆடி கறந்து பாடி கறக்குறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இயக்குனரை பார்க்கும்போது மிக அருமையாக புரியுது இவர் வந்து எவ்வளோ சிறப்பாக வந்து எல்லார்ட்டையும் வேலை வாங்கியிருப்பாருன்னு. உண்மையாக நான் வந்து இவங்கெல்லாம் கெஸ்ட்டாக வந்திருக்காங்கன்னு நினச்சேன். பிழக்கரப்பா சார், நாஞ்சல் சம்பத் சார்லாம் வந்து கெஸ்ட்டாக வந்திருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அங்கே போஸ்டர் பார்த்தோன்னு தெரிஞ்சு எல்லாருமே நடிகராக இருக்காங்க. அப்போது இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அது ராதாரவி சார் ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே இருந்தார். ராதாரவி சார் வந்து நட்புக்கு ஒரு இலக்கணம் வந்து ராதாரவி சார். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது என்ன மரியாதையோ, இப்போ என்னை பார்த்தா என்ன மரியாதை கொடுக்குறாரோ, இயக்குனராக இல்லை வந்து ஒரு சங்கத்தோட தலைவராக பார்க்க என்ன மரியாதை கொடுத்தாரோ அதே மரியாதையை தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக அவரோட ஒர்க் பண்ணும்போது மணிவண்ணன் பட சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது அப்போ வந்து அவர் வந்து நல்ல பெரிய நடிகராக இருக்கார். ஆனால் சாதாரணமாக எல்லாரையும் ஒரே மாதிரியாக நட்போட பழக்கூடியவர். அதனால் பெரும்பாலும் என்னோடய படத்தில் ஏதாவது ஒரு இடத்துல அவர் இருந்துகிட்டே இருப்பார். ஒரு சமயம் வந்து ஒரு படம் பண்ணும்போது ராவத்திற்கு ஒரு படம் பண்ணும்போது ஒரு முக்கியமான ஒரு சீனு நான் சொன்ன ராதாரவி சார் வச்சு பண்ணலாம் சார் ராவத்துட்டு. ஐயோ ரொம்ப பணம் கேட்பாரியா, நீங்கள் தெரியாது அவனுக்கு அப்படின்னா. இல்லை சார் நான் வந்து பணம் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு. நான் முன்னே வந்து ராதாரவி சார்கிட்ட போனேன். சார் என்ன பண்ணார், என்கிட்ட வந்து ஒரு 3 நாள் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது சார், நீங்கள் பண்ணணும். ஆனால் வந்து பெரிய சம்பளம். அப்படியா சொல்லுவோனே, ஏன்னா உங்கள்கிட்ட வந்து நான் சம்பளம் குறைச்சி வாங்கினேன்னா நீ வெளியே சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் மேனேஜர் உடனே 100 பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாயா, ராதாரவி இவ்வளோ தான் வாங்கினேன், ராதாரவி இவ்வளோ தான் வாங்கினேன். அதனால் ஒன்று பண்ண, நீ எனக்கு பணமே வேண்டாம், நான் உனக்காக ஃப்ரீயாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு. நான் வேண்டாம் அப்படின்னு. அதாவது நண்பர்கள்னால் வெளியேந்து பார்க்கும்போது ராதாரவி சார் வந்து ஒரு கரடுமுரடான மனிதர் மாதிரி தெரிவார். எப்படி நாஞ்சல் சம்பத்தை பற்றி நம்ம டைரக்டர் சொன்னாரோ அது மாதிரி ரவி சார் கூட வந்து வெளியேந்து பார்க்கும்போது ரொம்ப கரடான ஒரு ஆள் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் பழகிட்டீங்கன்னா அந்த நட்புக்காக நீங்கள் என்னவா இருந்தாலும் உங்கள் கூட பக்கத்தில் நிற்பார். சில நேரங்கள் நம்ம வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தால் கூட மற்றவங்க பயந்து விலகிற நேரம் சூழ்நிலை வரும்போது கூட ராதாரவி சார் நம்ம கூட நண்பர்னா அந்த இடத்துல தைரியமாக நிற்கலாம். எவன் போனாலும் ராதாரவி சார் நம்ம பக்கத்தில் நிற்பார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை அவர் கொடுத்துருவார். அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து நின்றுடுவார். படைப்பாளிகள்னு ஒரு இது வரும்போது ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை நாங்கள் சந்திக்கும் போது, இப்போ எந்த ஃபெப்சிக்கு நான் பிரசிடெண்ட்டாக இருக்கணும் அதை எதிர்த்தே ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வார் நடத்திக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை கட்டின லுங்கியோடு வந்து அங்கே நின்றுட்டார். காலைல வந்து 5:30 மணிக்கெலாம் வந்து கட்டின லுங்கியோடு அங்கே வந்து ஆண்டா தேட்டரில் வந்து நின்று என்ன பிரச்சனை நான் அவங்க கூட நிற்கிறேன். அதுபோல் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்றைக்கும் நண்பர்களுக்கு உதவுவதில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு மனிதர் வந்து ராதாரவி. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை பற்றி ரொம்ப அழகாக படத்தை பற்றியும் கேமராமேன் பற்றியும் ரொம்ப பிரமாதமாக சொல்லிட்டே இருந்தார். கார்த்திக் வந்து சின்ன தயாரிப்பாளரோட ஒரு சூப்பர் ஸ்டார் கேமராமேன் கார்த்திக். அவ்வளோ அழகாக என்ன இருக்கோ அதில் வந்து மிகச்சிறப்பாக படம் பண்ணக்கூடிய. அப்போது ஒரு டெக்னீஷியனை பற்றி அது வெளியே இப்போ இவங்களாம் சொன்னால் தான் எனக்கு தெரியும். இப்போ கார்த்திக் யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கார்த்திகை பற்றி வர்றதுக்கு முன்னாடியே
பிரபலியமாக இருக்கிற நடிகர்கள் வந்து சொல்லும்போது நிச்சயமாக அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் கிடைச்சிடும். அதுபோல் கார்த்திகை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருந்தார். இந்த படம் மக்கள் தலைவா, அது மட்டும் இல்லை, கீழே வந்து பாருங்கள் ஃபார் சேல் இருக்கு. இது அது புரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது என்ன, அதனோட மீனிங் என்னன்னு. அது போடுறதுக்கு, அது யோசிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை போடுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். நிச்சயமாக நம்ம யாரையும் வந்து அரசியலில் வந்து யாரும் குறை சொல்ல போகிறதில்ல. சில நேரங்களில் விமர்சனங்கள் வந்து வைக்கிறது என்னென்னா, அந்த விமர்சனங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது வந்து பல பேர் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நிச்சயமாக திரையில் வந்து அது வரும்போது நல்ல வேலை இவர் சொன்னார் வந்து ஃபார்ச்சுனேட்டாக வந்து பேரரசு பண்ணார். நான் நினைக்கிறேன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக பேரரசு பண்ணியிருக்காரு. ஒரு வேளை பண்ணாமல் இருந்தாலும் அவர் இன்னைக்கு ஒரு மினிஸ்டராக கூட இருந்திருக்கூடிய வாய்ப்பு வருது. நிச்சயமா அந்த வாய்ப்பை வந்து, ஏன்னா அவர் தான் வந்து என்ன தம்பி விஜய் வந்து வச்சு அன்னைக்கு சிஎம் வார்த்து எலெக்ஷன் பாட்டு ஒன்று சிவகாசியில் போட்டு, நிச்சயமா அந்த பாட்டு தான் வந்து சாலை முழுக்க அந்த பாட்டு தான் போட்டு இருந்தாங்க. அவர் ஒரு வேளை வந்து எலெக்ஷன் முன்னாடி இந்த சீனை கட் பண்ணி அந்த சீனில் நடிச்சிருந்தாருன்னா எங்களுக்கு மினிஸ்டராக கூட இருந்தக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த அளவுக்கு நெருக்கமான ஒருத்தர். அவருடைய பாடல்கள் பிரபலியமானது. அவர் இதில் நடிச்சிருக்காரு. அதுபோல் எல்லாமே நண்பர்கள் நடிச்சிருக்காங்க. இந்த பாடல் வந்து நிச்சயமாக படம் பார்க்கும்போது, அந்த ஸ்க்ரீனை பார்க்கும்போது, இயக்குனரோட பேச்சை பார்க்கும்போது, நாங்கள் ட்ரெய்லர் பார்க்கல, ஆனாலும் வந்து ட்ரெய்லர் போல் இயக்குனரோட கன்னி பேச்சு வந்து இந்த படம் எவ்வளோ சிறப்பாக நகைச்சுவையாக வரும். அதே நேரத்தில் நம்ம ரவிமரியாவோட பாட்டு பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது. அவர் வந்து ஹீரோயினோட டான்ஸ் ஆடுற மூவ்மெண்ட் இடுப்பை வளைச்சி ஆடும்போது அவர் கொஞ்சம் இடுப்பு வளையாது அவனுக்கு. ஏதோ பை மிஸ்டேக்கில் வந்து சரியாக இன் பண்ணாமல் வந்து ஆடுறான் போது நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் படம் வரும்போது அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும். இது ஸ்டைல் போது இப்போ நம்ம கொஞ்சம் வயசானவன் அந்த ஜென்த்ரிக்கு நமக்கு தெரியல, அவன் அது போல் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சுது. அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய அதான் வந்து ரவிமரியாவோட ப்ளஸ் என்னென்னா, கரண்ட் அவர் வந்து நானும் அவரோட சேர்ந்து ஒரு படம் மாட்டதாக இருந்தது. அதுக்கு ஒன்று முயற்சி பண்ணப்போ அப்போ தான் எனக்கு ரவிமரியா வந்து நண்பனாக எனக்கு நிறைய தெரியும். ஆனால் ஒரு கிரியேட்டராக வந்து ரவிமரியா எப்படின்னா, அவரோட ப்ளஸ்ஸே வந்து அப்டேட்டில் இன்னைக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு இணையர்கள்கிட்ட இன்னைக்கு என்ன ப்ளஸ் இருக்கோ அதை வந்து கரண்ட்டில் சொல்லக்கூடிய, கரண்ட்டில் பேசக்கூடிய, அதை பற்றி சிந்திக்கக்கூடிய, அதை பற்றி விரிவாக சொல்லக்கூடிய ஒரு அறிவாற்றல் முடைந்த ஒரு படைப்பாளி வந்து ரவிமரியா. வெளியே வந்து காமெடியன் மாதிரி தெரியும், ஆனால் அவரோட அறிவு வந்து எல்லாரை விட வந்து அரசியல் ஞானம், அரசியல் அறிவும் அதை பற்றியான விழிப்புணர்வு. ஏன்னா அது படித்ததே அந்த அளவு இது சோஷியல் சயின்ஸ் தான் படிச்சிருக்காங்க. அதனால் வந்து சமூகத்தை பற்றியான ஒரு மிகச்சிறந்த அறிவு இருக்குது. அதை இந்த படத்தில் வந்து காமெடியாக வெளியே கொண்டு வந்திருக்கா நான் நினைக்கிறேன். அவர் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். எனக்கு நெருங்கிய நண்பர் வட்டாரத்தில் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரில் வந்து ஒரு முக்கியமான ஆள் வந்து ரவிமரியா. என்னோட பிரச்சனை என்னவாக இருந்தாலும், எனக்கு எப்போ தேவைப்பட்டாலும், எங்கே இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து அவர் நிற்கக்கூடிய நண்பர். அதனால் அது நான் மட்டும் இல்லை, நீங்கள் மேடையை பார்த்தா தெரியும், இன்னும் நிறைய பேர் வந்து அவர் விட்டுருக்கலாம். அவர் நினச்சிருந்தாருன்னா கீழே இருக்கிற அளவுக்கு வந்து இந்த அரங்கை ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருக்கு நண்பர்கள் திரைத்துறையில் இருக்குது. எல்லாரும் அவருக்கு நண்பர்கள் தான். அவங்க நீங்கள் வந்திருப்பாங்க. அவரோட நட்புக்கு, அவரோட மனசுக்கு, இந்த யூனிட்டோட கவிதாலயா சரவணனுக்கும் நான் வந்து இந்த செல்லு பார்க்கும்போது ரவி சார் சொன்னேன், சார் உங்களை பார்த்தா கே பாலச்சந்திரன் மாதிரியே இருக்குது சார் அப்படின்னு சொன்னேன். அப்படியே சிரிச்சார். அப்புறம் கவிதாலயா சரவணன், கவிதாலயாங்கிறது தமிழ் திரையுலகத்தில் மிகப்பெரிய புரட்சிகரமான சின்ன படங்களை கொண்டு வந்த ஒரு நிறுவனம். ஒருவேளை கவிதாலயா ஒர்க் பண்ணீங்களான்னு கேட்டேன். இல்லை சார், என்னுடைய ஒய்ஃப் பேர் கவிதா, அது நான் முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடியே கவிதாலயா சரவணன் பேர் வச்சுக்கிட்டு இருந்தார். அதனால் ஏதோ ஒரு வகையில் அது நல்ல திரைப்படங்கள் கொடுத்து அந்த கவிதாலயா பேர் சரவணன்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கு. அதனால் தயாரிப்பாளராக அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார். அனைவருக்கும் மக்கள் தலைவாவில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும், நடிகர்களுக்கும், தயாரிப்பாளருக்கும், பெப்சி சார்பிலையும் இயக்குனர் சங்கத்தின் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்க மக்கள் தலைவர். நன்றி, வணக்கம்.